بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதத்தில் முதலாவது 10 கடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை விட்டும் கடந்து போன இந்த நாட்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்மில் அநேகமான சகோதரர்கள் மிகவும் கச்சிதமாகவும் மிகவும் கவனமாகவும் இந்த நாட்களை பாவித்திருப்பார்கள். அதற்குரிய அறிகுறிகள் தாராளமாக தென்படுகிறது. வளமையை விடவும் வித்தியாசமான முறையில் பள்ளி வாயில்கள் எல்லாம் நிறைந்து வலிந்து காணப்படுகிறது. கொழும்பு பிரதேசங்களை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வித்தியாசமான ரமதானாகவும் மன நிறைவான ரமதானாகவும் இந்த ரமதானை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நிஅமத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். ரமதானை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், ரமதான் என்பது வெறுமனே பசித்திருப்பது, தாகித்திருப்பதற்கு மட்டும் உடைய ஒரு பெயர் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாதம். இந்த மாதம் எங்களை மாற்றிவிட வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொடர்ச்சியாக ரமதானை பற்றி 5 ஆயத்துக்களில் கதைக்கின்றான். 186வது ஆயத்து தொட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் என்று ஆரம்பித்து 5 ஆயத்துக்களில் தொடர்ச்சியாக ரமதானை பற்றியும் ரமதானுடன் சேர்ந்து வரக்கூடிய இபாதத்துகளை பற்றியும் ரமதானுக்கு ஏன் சிறப்பு வந்தது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொடர்ச்சியாக பேசும் பொழுது கடைசியில் முடிக்கிறான். எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு ஆயத்தையும் வித்தியாசமாக முடிக்கின்றான். அந்த 5 ஆயத்துக்களில் 4 ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முடிக்கும் பொழுது முதலாவது ஆயத்தை முடிக்கின்றான், லஅல்லஹும் யத்தகூன். நோன்பு விதியாக்கப்பட்டது அவர்கள் தக்வாவுடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக, ஹலாலாக்கப்பட்ட ஒன்றை கூட ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். அதை உட்கொள்வதினூடாக என்னுடைய நோன்பு வீணாகிவிடும், நோன்பு முறிந்துவிடும், நான் ஒரு நோன்பாளியாக இருக்க முடியாது என்ற ஒரு பயிற்சியினூடாக வாழ்க்கை பூராகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் ஹராமாக்கப்பட்ட, வேண்டாம் என்று சொல்லப்பட்ட, பாவம் என்று சொல்லப்பட்ட எதையுமே நான் உட்கொள்ள மாட்டேன், அதன் பக்கமாக நான் நெருங்கவும் மாட்டேன், அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன். நோம்பாளிக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஒன்றை உட்கொள்ளுவதினூடாக நோன்பு முறிந்து விடுவது போன்று வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஒன்றை ரமதான் அல்லாத காலத்திலும் கூட செய்வதினூடாக என்னுடைய இஸ்லாத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டுவிடும். பரிபூர்ணமான இஸ்லாத்துக்குள்ளே எனக்கு வாழ முடியாமல் போய்விடும். இஸ்லாம் என்னை அழைக்கிறது பரிபூர்ணமான இஸ்லாத்தின் பக்கமாக. உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, பரிபூர்ணமான இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்து விடுங்கள். அதனால தான் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கும் பொழுது சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வித்தியாசமான சந்தோஷம். சில சந்தர்ப்பங்களில் பசி இருக்காது, பசி அவ்வளவு இருக்காது. அதை விடவும் நாங்கள் பசித்து இருந்து பழகியவர்கள். ஆனாலும் ஒரு சந்தோஷம். எதற்கு சந்தோஷம் என்றால், எனக்கு தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்டிருந்தவைகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது ஹலாலாக்கப்பட்டு விட்டது. குடிபானம், சாப்பாடு, ஹலாலான உறவுகள், இவைகளெல்லாம் எனக்கு ஹராமாக இருந்தது.
ஏன்? நான் ஒரு நோம்பாளி என்பதின் காரணமாக. இது இப்பொழுது எனக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. எனக்கு அனைத்தும் ஹலால். எனக்கு எந்த வகையான ஹலாலையும் எனக்கு உட்கொள்ள முடியும், சாப்பிட முடியும், பருக முடியும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லிஸ்ஸாயிமி லஃபர்ஹதானி. ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று நோன்பு திறக்கும் பொழுதுள்ள சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே சந்தோஷம். நோன்பு திறக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷத்தை சுப்ஹானல்லாஹ் அதை மதிப்பீடு செய்ய முடியாது. ஆனால் உண்மையான நோன்பு திறக்கிற நேரம் எப்போ தெரியுமா? இந்த உலகை விட்டும் நாங்கள் பிரியும் பொழுது. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஆயத்திருக்குதே. முஸ்லிமாகத்தான் மௌத்தாக வேண்டும், அல்லாவுக்கு வழிபட்டவனாகத்தான் மௌத்தாக வேண்டும். அல்லாவுக்கு முன்னால் 2 கையையும் தூக்கி சலண்டர் ஆகிவிட்டேன், எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, அந்த நிலையில தான் நான் மௌத்தாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒருவர் மௌத்தானால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவர் அல்லாஹுவை சந்திக்கிற நாள், அல்லாஹுவை சந்திக்கிற நாள் அவர். சுப்ஹானல்லாஹ். எனவே நோம்பாளிக்கு இருக்கிற சந்தோஷம் ஏனென்று சொன்னால், தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்டிருந்தவைகள் எல்லாம் அவருக்கு இப்பொழுது ஹலாலாகி விட்டது. ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முக்மினுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்த அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மௌத்துக்கு பிறகு ஹலாலாக்கி விடுவான். அவருக்கு அது ஹலால், நிரந்தரமாக ஹலால். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா. இந்த இடத்தை விட்டு திரும்பி போய்விடுவோமே, இது அழுத்து விட்டது என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் உலகம் அப்படி அல்ல. உலகத்தில் இருக்கிற நல்லதில் நல்லதைத்தான் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து 3 நாள் 4 நாள் கொடுப்பீங்க. 5ஆவது நாள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதை விட நல்லது இல்லையான்னு கேட்பாங்க. அப்படித்தான் கேட்டார்கள். குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. சூரத்துல் பக்ராவில் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அத்தஸ்தப்திலூன பில்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். குர்ஆன் அப்படி, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். பனு இஸ்ராயீல் கேட்டார்கள், சுவர்க்கத்துடைய சாப்பாடு, அந்த பன்னு சல்வாவை சாப்பிட்டு 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 எங்களுக்கு அது வாய் புளித்து விட்டது. எனவே எங்களுக்கு என்ன வேணும் என்று சொன்னால், ஃபூமிஹா வஅதசிஹா வபஸலிஹா, வெங்காயம், வெள்ளப்பூடு, கீரை வகைகள், பருப்பு, இப்படிப்பட்டவைகள் எங்களுக்கு தாங்கோன்று சொல்லி மனிதர்கள் கேட்டார்கள். என்ற உலகம் இருக்கிறதே, நீங்கள் எதைத்தான் கொடுத்தாலும், சுவர்க்கத்துடைய சாப்பாட்டை உலகத்துக்குத்தான் கொண்டு வந்து கொடுத்தாலும் மனிதனுக்கு அலுப்பு ஏற்பட்டுவிடும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிறான், லா யபூன அன்ஹா ஹிவலா. ஒரு நாளும் அலுப்பு என்பது வரமாட்டாது. அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போமே, இதை பார்த்து விட்டோம் தானே, இதனுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டோம் தானே. ஏனென்றால் உலகத்தில் இன்பங்கள் குறைந்து கொண்டே போகும், ஆகிரத்தில் சுவர்க்கத்தில் இன்பங்கள் கூடிக்கொண்டே போகும். நோன்பு திறந்துட்டு கஞ்சி குடிக்கிறோம் தானே, கஞ்சி குடிக்கக்குள்ள இந்த முதலாவது முறை குடிக்கக்குள்ள, கஞ்ச வாயில் வச்சக்குள்ள அது எவ்வளவு டேஸ்டாக இருக்குது. அந்த டேஸ்ட்டை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, அனுபவித்து பார்த்தவனுக்குத்தான் தெரியும். அதை நாங்கள் நீங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் அது 2ஆவதுக்கு இல்லை, 3ஆவதுக்கு இல்லை, 10ஆவுக்குள்ள அலுப்பு தட்டி விடும், போதும். அதுக்கு பிறகு யாராவது இன்னும் கொஞ்சம் குடியும் சொன்னால் கோபம் வரும். சுப்ஹானல்லாஹ், குடிக்க விருப்பம் இல்லை, குடிக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், உலக சுவர்க்கம் அப்படி அல்ல. சுவர்க்கத்துடைய இன்பங்கள் கூடிக்கொண்டே போகும். உலகத்தில் குறைந்து கொண்டு போகும், சுவர்க்கத்தில் கூடிக்கொண்டு போகும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நோன்பு திறக்கும் பொழுதுள்ள சந்தோஷம் ஒரு தற்காலிகமான சந்தோஷம். அடுத்த 12 மணித்தியாலங்களில் அல்லது 8 மணித்தியாலங்களில் சஹர் சாப்பிட்டு விட்டு மீண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஆனால் மௌத்துடைய கட்டத்தில் திறக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அது நிரந்தரமான நோன்பு. அதற்கு பிறகு எந்த கட்டளைகளும் கிடையாது, எந்த கட்டளையும் எந்த விதியும் கிடையாது. வாழ்க்கை இன்பமாக இருக்கும், சுவண்டியாக இருக்கும். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அதை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅத வஅவ்ரஸனல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷா.
சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் தான், மறந்து விடாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் தான், மறந்து விடாதீர்கள். சாப்பிட்டு விட்டும் அல்ஹம்துலில்லாஹ், உடை அணிந்து விட்டும் அல்ஹம்துலில்லாஹ், குழந்தைகளை கண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், நல்லதை கண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், பெற்றோர்களை கண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இவ்வளவு நல்ல பெற்றோர்களை அல்லாஹ் தந்திருக்கிறானே. குழந்தைகளை கண்டோம், யாருக்கு செய்த புண்ணியமோ தெரியாது, இவ்வளவு நல்ல அழகான கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானே. கணவனை கண்டதுமே அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை திண்டாட்டத்தில் இருக்கிறது, தொங்கோட்டத்தில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நல்ல ஒரு மனிதனை கொண்டு என்னை அலங்கரித்து வைத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நன்றி சொல்ல மாட்டோமா? மனைவியை பார்த்து நன்றி சொல்லக்கூடாதா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தந்தானே. எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ சகோதரர்கள், எங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் சந்தோஷமாக இருந்தார்கள், அழகாக வாழ்ந்தார்கள், மரியாதையுடன் இருந்தார்கள். திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை திண்டாட்டமாகிவிட்டது. அங்குமில்லை இங்குமில்லை, முகத்தில் உள்ள செழிப்பே போய்விட்டது. அப்படிப்பட்ட எம்மாத்திரமோ நண்பர்கள் எங்களை சூழ இருக்கும் பொழுது எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தந்தானே, அதற்கு நான் நன்றி சொல்லக்கூடாதா? அதைத்தான் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகும் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா. எதை எங்களுக்கு அவன் வாக்களித்தானோ அதை எங்களுக்கு தந்து எங்களை கௌரவித்ததற்கு, எங்களை சங்கைப்படுத்தியதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவர்க்கத்தை எங்களுக்கு அனந்தரமாக தந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அனந்தர சொத்து. அனந்தரமாக தந்த அர்த்தம் என்ன? ஹலாலாக தந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் அதையும் எழுதியிருக்கிறார்கள். அனந்தர சொத்து எப்படி ஒருவருக்கு வந்தால் அது அவர் எப்படி சம்பாதிச்சார் என்பதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கப்பட மாட்டாது. அது உங்களுக்கு ஹலால். சுப்ஹானல்லாஹ். அது விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு மஸ்அலா. அது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட சுவர்க்கம். எனவே ஒரு நோம்பாளிக்கு இருக்கிற சந்தோஷம் ரெண்டு. ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, ரெண்டாவது அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது. அந்த ரெண்டு சந்தோஷங்களை கொண்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அலங்கரிப்பானாக. எனவே நோம்பினூடாக வாழ்க்கையில் தக்வா பிறக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் முடிக்கின்றான், வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நன்றி உள்ளவர்களாக, தக்வா உடையவர்களாக இருக்கவும் வேண்டும், நன்றி உடையவர்களாக இருக்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் ரமலானுடைய மாதத்தில். ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு நோம்பினுடைய சட்டங்களை சொல்லுகின்றான். வலிதுக்மிலுல் இத்தா. நீங்கள் 30, 29 அந்த நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர். நாங்கள் 30 முடித்துக் கொண்டோம், 29 முடித்துக் கொண்டோம், அழகா முடித்துக் கொண்டோம், மன நிறைவுடன் முடித்துக் கொண்டோம், சிக்கல் இல்லாமல் முடித்துக் கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இதை அழகாக செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து அவனுக்கு தக்பீர் சொல்லுங்கள். எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நன்றியும் செலுத்த வேண்டும். பசியினுடைய கொடுமை எப்பதான் விளங்கும்? ஏழையினுடைய வீடுகளில் ஒருவேளை சாப்பிடக்கூடியவனுடைய பசி எப்பதான் கொஞ்சம் விளங்கும்? நோன்பு பிடித்து பாருங்கள், கொஞ்ச நேரம் பசித்திருந்து பாருங்கள். அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பசி இல்லாமல் வாழ வைத்திருக்கிறான். ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ'. அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும். ஏன் தெரியுமா? காரணம், பசியில வாழ வைக்க இல்லை, பசியை போக்கிவிட்டான், உணவு தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும். லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூணாவது ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்றான். எப்படி தெரியுமா? அது ஆச்சரியமா முடிக்கின்றான். லஅல்லஹும் யர்ஷுதூன். துஆவை பற்றி சொல்லுகின்றான். ரமலானுடன் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு இபாதத்து தான் துஆ. ரமலானுடன் இணைத்து சொல்லப்பட்ட ஒரு இபாதத்து துஆ. ரமலானுடன் சதகா இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வத الناس அஜ்வத மா யகூனு ஃபீ ரமலான்.
கொடை கொடுப்பார்கள், தானம் வழங்குவார்கள், அன்னதானம் கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாலத்தனமுடையவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரமதானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொடை தயாலத்தனத்தை அதை எங்களால் மதிப்பீடு செய்ய முடியாது. அது எப்படி இருக்கும் என்றால் அது ஒரு வேகமாக வீசக்கூடிய காற்று மாதிரி மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒருவராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். பணத்தால் மட்டுமல்ல, அறிவுரைகளால் பல விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்தினூடாகவும் சுவர்க்கத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். வபத்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா. உனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், ஒவ்வொரு வகையான வளத்தை கொடுத்திருக்கின்றான். அனைவருக்கும் பணத்தை மட்டும் கொடுக்க இல்லை, அனைவருக்கும் அறிவு ஞானத்தை மட்டும் கொடுக்க இல்லை, அனைவருக்கும் அல்லாஹ் எழுத்தாற்றலை மட்டும் கொடுக்கவில்லை, பங்கு வைத்திருக்கின்றான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும். உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பங்கு வைத்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் எனக்கு என்னென்ன பங்கு கிடைத்திருக்கிறதோ அந்த பங்குகளை வைத்து சுவர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எழுதத் தெரிந்தவர்கள் நல்லதை மட்டும் எழுதுங்கள், பேசத் தெரிந்தவர்கள் நல்லதை மட்டும் பேசுங்கள். பணம் வசதி வாய்ப்புடையவர்கள் நல்ல பணம் ஹலாலாக சம்பாதித்த பணத்தை தர்மம் செய்யுங்கள், நல்லதுக்கு வித்திடுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு விதமாக கொடுத்திருக்கின்றான். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ்வுடைய பங்கு வைப்பு. அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் விரும்பியவர்களுக்கு அதை பங்கு வைத்திருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை கொடைக்குரிய மாதமாக ஆக்கி வைத்தது போன்று துஆவுடைய மாதம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால் எங்கே இருக்கிறாங்க, நாங்கள் கேட்போம் இல்லையா, அந்த ஹாஜியோட வீடுங்க, அந்த முதலாளியினுடைய தொழிற்சாலை எங்கே இருக்குது, அவருடைய அட்ரஸ் என்ன, அவருடைய டெலிஃபோன் நம்பர் என்ன, அவரை எப்படி எங்களுக்கு சந்திக்கலாம், ஏதாவது அவகாசம் இருக்கிறதா, ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர முடியுமா என்று நாங்கள் உதவி செய்யக்கூடிய தனவந்தர்களுடைய அட்ரஸையும் முகவரியையும் டெலிஃபோன் நம்பரையும் நாங்கள் கேட்கறது போல அல்லாஹ்வை பற்றியும் கேட்பார்கள் மக்கள். சுப்ஹான். வைதா ஸஅலக இபாதி. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? ஃபஇன்னி கரீப். நான் கிட்ட இருக்கிறேன், நான் கிட்ட இருக்கிறேன், நான் தூரத்தில் இல்லை, கரீப், பக்கத்தில் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நாங்கள் கண்டியில் இருந்து கொண்டு கொழும்பில் ஒருத்தரை விசாரித்து அவர்கிட்ட போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் ஒருத்தரை சந்திக்கணும் என்று அவருக்கு எவ்வளோ கடிதம் எழுதணும். சுப்ஹானல்லாஹ். டெலிஃபோனில் பேசணும்னா நேரம் வித்தியாசம், டிஃப்ரெண்ட் டைம் டிஃப்ரெண்ட். நாங்கள் சஹருண்டா அவங்க இஃப்தார், அவங்க இஃப்தாருண்டா நாங்கள் சஹர், நாங்கள் காலை என்று அவங்க மாலை. ஆனால் அல்லாஹ் சொல்ற அப்படி இல்லை, நான் ஃபஇன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன்ப்பா, நான் பக்கத்தில் இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيب. நான் பக்கத்தில் இருக்கிறேன். என்ன செய்கிறேன்? உஜீபு, நான் பதில் சொல்லுகின்றேன். என்ன அலைங்கோ நான் பதில் சொல்லுவேன். அல்லாஹ் பொய் சொல்லுவானா? அல்லாஹ் பொய் சொல்லுவானா? வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ் வாக்கு மீறுவானா? ஃபபிஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன். இதுக்கு பிறகு நாங்கள் எதை நம்புறது? இதையே எங்களுக்கு நம்ப முடியாவிட்டால் எதை நம்புறது? குர்ஆன் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற எங்களிடத்தில். ஃபபிஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன். இதற்கு பிறகு, இந்த குர்ஆனுக்கு பிறகும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு பிறகும் நாங்கள் எதை நம்ப போறோம்? எங்களுக்கு நம்புறதுக்கு வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்ற நம்பு. உஜீபு, நான் பதில் சொல்லுகின்றேன். யாருக்கு? தஅவத்த தாஇ, என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளனுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லுகின்றேன். என்ன யா ரப் என்று சொன்னால் நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன், பதில் சொல்லுவேன்.
நீங்க அழைத்ததுக்கு பிறகு பேரை பார்த்துட்டு நான் அழைப்பு செல்லாமல் இருக்க மாட்டேன். நான் அதை மிஸ்கோல் ஆக்கிட மாட்டேன். நான் ஒதுக்கிவிட மாட்டேன். நான் கட் பண்ண மாட்டேன். நான் பிளாக் பண்ண மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். மனிதர்களை அழைத்தால் தொடர்ந்து கூப்பிடுங்க பார்ப்போம். சில கட்டங்களில் நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க, கோலை இக்னோர் பண்ணிடுவாங்க, கோலை கட் பண்ணிடுவாங்க, அல்லது கோலையே ஆஃப் பண்ணிடுவாங்க. பெர்மனண்டாக அந்த டெலிஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் சொல்றேன், எதுக்குமே செய்ய மாட்டேன். நீ என்ன அடியான், நான் உன்னை பராமரித்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன நீ கூப்பிடு, நான் பதில் சொல்லுவேன். அல்லாஹ் அக்பர். நீ கூப்பிடு, நான் பதில் சொல்லுவேன். நீ கூப்பிடுவது மட்டும்தான் தாமதம். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நான் பதில் சொல்லி ஆகுவேன். எனவே என்னை கொண்டு விசுவாசம் கொள்ளுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள். அதை கொண்டு உங்களுக்கு ருஷ்டு பிறக்கும், முதுமைத்தனம் பிறக்கும், முதிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். எப்ப தெரியுமா உண்மையான முதிர்ச்சி, உண்மையான ருஷ்டு எப்ப தெரியுமா கிடைக்கும்? அல்லாஹுடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கும் உங்களுக்கும் எப்ப நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியுமோ, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ, அன்றைக்கு எங்களுக்கு முதிர்ச்சி அடைந்து விட்டோம், நாங்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த முதிர்ச்சியை எனக்கும் உங்களுக்கும் தந்துருள வேண்டும். இதுதான் துஆவுடைய பாடம். வஇதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். அழைப்பாளரின் அழைப்புக்கு அவன் என்னை அழைத்தால் நான் பதில் சொல்லுவேன். அழைப்பாளன் என்னை அழைத்தால் நான் நிச்சயமாக அவனுக்கு பதில் சொல்லுவேன். ஆகவே அவர்கள் நேரான வழியை அடைவதற்காக அல்லாஹ் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில் அளிக்கவும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு இதை தெளிவுபடுத்துகின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, துஆவுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் துஆவுடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம் துஆவுடைய நேரம், தொழுகைகள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலுள்ள நேரம் தொழுகையினுடைய நேரம், பிறருக்கு உதவி செய்துவிட்டு கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்கள், தட்டப்பட மாட்டாது. பிறருடைய கண்ணீரை துடைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் சொல்லுவான். நோய்வாய்ப்பட்டிருக்கிறோமா, வைத்திய சாலைகளை நாடி போகின்றோமா, நிச்சயமாக போகத்தான் வேண்டும். அதை விடவும் தான தர்மத்தை கொண்டு, சதகாவை கொண்டு சுப்ஹானல்லாஹ் நோய்க்கு வைத்தியம் செய்ய முடியும். தாஉ மர்தாக்கும், உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள், வைத்தியம் செய்யுங்கள். எதை கொண்டு? சதகாவை கொண்டு, தான தர்மத்தை கொண்டு. தான தர்மம் என்பது தான தர்மத்தினூடாக வரக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே, மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சியினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடம்பில் ஒரு வகையான ஹோமன்ஸை எல்லாம் ஏற்படுத்துகின்றான், உருவாக்குகின்றான். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷம் அல்ல, மன நிறைவு. கொடுக்க கிடைத்ததே, பிறருக்கு வாரி வழங்க கிடைத்ததே, ஏதாவது ஒன்று செய்ய கிடைத்ததே. அதனால தான் சக்கராத்தில் இருக்கக்கூடியவனும் கேட்பான், சதகா செய்ய அனுமதித்தான்னு சொல்லி, சதகாவை செய்ய அனுமதித்தான்னு சொல்லி. சக்கராத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் லௌலா அஹர்தனி இலா அஜரின் கரீப், அவனுக்கு கேட்கிற கேள்வி அதுதான். சதகா செய்ய அனுமதி கொடு. ஏன் காரணம் என்றால், மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு புரியும் சதகாவினுடைய பொறுமதி. அப்ப புரிந்து வேலை இல்லை, நேரம் வந்து விட்டால் பிற்படுத்தப்பட மாட்டீர்கள். எனவே தான தர்மம் செய்வதற்குரிய ஒரு மாதம், ஒரு காலம் இது. எனவே ரமதானுடைய காலத்தை தான தர்மம் செய்துவிட்டும் துஆ கேளுங்கள், பிறருக்கு உதவி செய்துவிட்டு துஆ கேளுங்கள். வலது கையால கொடுங்க, இடது கைக்கு தெரியாம கொடுத்துட்டு துஆ கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.
மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள், அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கும் உணவளிக்க முடியும். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹுடைய அடியார்கள் அனைவரும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். முஸ்லிம்களுக்கும் உதவி செய்யுங்கள் கட்டாயமாக. நோம்பாளிகளுக்கு அதைவிட முக்கியமாக உதவி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடை வித்தியாசமான கொடை, துஆ வித்தியாசமான துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப் அன்னா, அல்லாஹும்ம அஅ்திக் ரிகாபனா மினன் நார். நாங்கள் ஒரு துஆவுக்கு ஆமீன் சொல்லுவதை விடவும், நாங்களாக கையேந்தி, நாங்களாக இருக்கரமேந்தி அல்லாவுக்கு முன்னால மண்டாடுவது, அல்லாவுக்கு முன்னால கையை ஏந்தி கதறுவது, எங்களோட அழுகையை எங்களோட குழந்தைகளும் பார்க்க வேண்டும். எங்களோட அழுகை சத்தத்தை குழந்தைகள் கேட்க வேண்டும். நாங்கள் மண்டாடுவதை எங்களோட குழந்தைகள் கண்ணால் காண வேண்டும். என்றால் வாழ்க்கை என்பது படித்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.